ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி இட்லி மாவு இல்லாமலேயே தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தோசையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெவ்வேறு மாவு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தோசைக்கும் வந்து ஸ்டஃபிங்கோடு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு வச்சு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து ரொம்ப நல்லா தண்ணியாட்டம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குது மாவு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த சைடு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மெலிசாக ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த கேப்லலாம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த ரவா தோசைக்கு வந்து நம்ம சென்டரில் ஊற்றி தோசை மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதுமே நம்ம வந்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும். ஏன்னா வந்து ரவை வந்து அடியில் தங்கிரும். அதனால ஒவ்வொரு தோசைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவா தோசைங்கிறதுனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோசை வந்து செவந்துடும், ஆனால் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1/3 கப் தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுவும் நம்ம ரவா தோசை பண்ண மாதிரி நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாவு ஊற்றி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள் தோசை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அரிசி மாவு, இது கூடவே நம்ம உளுந்து மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவா தோசைக்கு ரெடி பண்ணதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும். அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 15 பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 தோசைக்கு வரும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இதுவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஏன்னா ராகி மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம்.
1/2 கப் சிவப்பரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சிவப்பரிசி மாவு இல்லை அப்படின்னா நார்மலான அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. இந்த சிவப்பரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் புட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாவு தான் நான் வந்து இது கூட 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தின்னான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் ஒரு கேப்சிகமை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு கேரட்டையும் ஒரு பீட்ரூட்டையும் துருவி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மூடி வச்சிடலாம். கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் மாவை இதில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓட்ஸ் பீட்ரூட் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவர் மசாலா வச்சு கடலை மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு தோசைக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவுக்கு ரெடி பண்ணுறதை விட கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக தான் சர்க்கரை சேர்க்குறோம். நீங்கள் நார்மலாக நம்ம ஊற்றுற தோசையிலையும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம இந்த தோசைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஒரு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இது கூட நான் இப்போது 1 கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வேக வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இட்லி மிளகாய் பொடியும் பூண்டு சாத பொடியும் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வீட்டில் பண்ணது தான். நான் வந்து இன்னொரு வீடியோவில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வீடியோ போடுறேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு கடலை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கோதுமை தோசை எப்படி நல்லா மெலிசாக ஊற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. வெறும் கோதுமை மாவு மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தோசை கிறிஸ்பியாக வராது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்த பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாட்டம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா மெலிசாக கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மல்டிகிரெயின் தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கம்பு மாவு, 1/4 கப் ராகி மாவு, 1/4 கப் அளவுக்கு சத்து மாவு, இது வந்து வீட்லேயே பண்ணது தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே 1/4 கப் அளவுக்கு சிவப்பரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, கடைசியாக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பரிசி மாவு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு மோர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த தோசைக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு நான் வந்து ஒரு கார சட்னி செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் தோசையில் இந்த மாதிரி சட்னி, இட்லி பொடி இதெல்லாம் போட்டு செய்யும் போது நமக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 30 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து காரம் இல்லை அப்படின்னா 3 மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் வந்து 1 மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் ஸ்டஃபிங்க்கு 1 கப் கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதிலேருந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா சேர்த்துருக்கேன். இந்த சென்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் வேக வச்சுருந்த கொண்டக்கடலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசைகள் வந்து நல்லா காயட்டும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியை இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு மல்டிகிரெயின் தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம மிஞ்சின சாதத்தை வச்சு எப்படி வந்து தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு மிஞ்சின சாதத்தை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவையும் நல்லா தண்ணியாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ரவா தோசைக்கு ரெடி பண்ண மாதிரியே தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த தோசை எல்லா தோசைக்குமே வந்து நம்ம கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இது மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கும் மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன்.
மேலே கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு பழைய சாதத்தில் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா தோசையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.